Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வந்து எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். அதே போல ஸ்ட்ரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, அது பார்க்க போறோம். அதே போல ஸ்ட்ரிங் அக்சஸ் யூசிங் இண்டெக்ஸ், தென் வந்து இம்யூட்டபிலிட்டி. ஸ்ட்ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க அந்த கேரக்டரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதை இம்யூட்டபிள் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆக்சுவலாக ஸ்ட்ரிங் அப்படின்னாவே இம்யூட்டபிள் தான், சரிங்களா. ஸ்ட்ரிங்கில் வந்து என்னென்ன பேசிக் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். தென் வந்து இன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்கை வந்து மெம்பர்ஷிப் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய பில்டின் ஃபங்க்ஷன்ஸ், ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னென்ன இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ முதல்ல வந்து ஒரு 3 ஸ்ட்ரிங்கு கிரியேட் பண்ணிப்போம். ஸோ நமக்கு தெரியும் ஸ்ட்ரிங் அப்படின்னாவே சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது 1 or more characters enclosed by single quotes or double quotes அல்லது triple quotes ன்னு சொல்லுவோம், சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ST அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங்கை அசைன் பண்ணுறோம். வெல்கம் டு பைத்தான் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு, அது வந்து ST அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கோம், சரிங்களா. இன்னொரு ஸ்ட்ரிங் ST1 அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங்கு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங்கு அசைன் பண்ணுறோம், சரிங்களா. தென் தேர்ட் ஒன்று வந்து ST2 அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங்கு வேரியபிள், அதுக்கு இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் லைன் ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து அசைன் பண்ணுறோம், சரிங்களா. ஸோ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது 1 or more characters enclosed by single quotes அல்லது டபுள் கோட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம், அல்லது ட்ரிபிள் கோட்ஸ். இதுவும் ஸ்ட்ரிங்கு தான், இதுவும் ஸ்ட்ரிங்கு தான், இதுவும் ஸ்ட்ரிங்கு தான், மூணுமே வந்து வேலிட் தான், சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு 3 ஸ்ட்ரிங் இருக்குது, ST1 ST2. ஸோ STயில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு பைத்தான், அதான் டபுள் கோட்ஸில் இருக்குது, சரிங்களா. ST1ல் வந்து ப்ரோக்ராமிங் இருக்குது, சிங்கிள் கோட்ஸில் இருக்குது. ST2வில் வந்து மல்டிபிள் லைன் ஸ்ட்ரிங்கு, சரிங்களா, ட்ரிபிள் கோட்ஸில் இருக்குது, சரிங்களா. இதுவும் வந்து வேலிட் தான், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இப்போல்லாம் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இதை தவிர நம்ம கீபோர்ட்லேருந்து வாங்கக்கூடிய இன்புட்ஸ் வந்து பை டிஃபால்ட் எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்காக தான் வரும், சரிங்களா. ஸோ கீபோர்ட்லேருந்து கூட நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரிங் இன்புட்டு வாங்கிக்கலாம். சரி, நான் வந்து ST3 சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் வாங்க போகிறோன்னு வச்சுப்போம். இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இங்கே வேணுமோ ஒரு மெசேஜ் வச்சுக்கலாம், என்டர் யுவர் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா. கீபோர்ட்லேருந்து ஒரு இன்புட் வாங்கலாம், சரிங்களா. சரி, இதை ரன் பண்ணுவோம். ஸோ என்டர் யுவர் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கேட்குதா, நம்ம வந்து என்ன ஸ்ட்ரிங்கை நம்ம கொடுக்குறோமோ அதை வந்து ST3 அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வேரியபிளுக்கு அசைன் பண்ணுவோம், சரிங்களா. திஸ் இஸ் எ ஸ்ட்ரிங் எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் கொடுக்குறேன், சரிங்களா. சரி பாருங்கள், ST3ன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் வந்து கிரியேட் ஆகிருக்கு, ஓகேங்களா. ஸோ இப்போல்லாம் வந்து ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஸ்லைஸு. ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணிக்கிட்டு அக்சஸ் பண்ணலாம். சரி, நான் வந்து ST இருக்கு இல்லையா, STன்னு ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் இருக்குது. ST அதில் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 5 அப்படின்னு கொடுக்குறோன்னு வச்சுப்போம். ஸோ அந்த ST அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வேரியபிள் ST அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கிலேருந்து 0 இண்டெக்ஸ் வேல்யூலேருந்து 5 வரைக்கும், 5 அப்படின்னா இங்கே ஆக்சுவலாக வந்து எக்ஸ்க்ளூடிங் 5, அதாவது 4 வரைக்கும் வரும், சரிங்களா. 0 to 4 வரைக்கும் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கோ அது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும் ST அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வேரியபிள்லேருந்து, சரிங்களா. பாருங்கள், வெல்கம் அதில் வந்து WELC வரைக்கும் வந்துருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 0 இண்டெக்ஸ் வந்து W, இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட், இது தேர்டு, இது 4 வரைக்கும் வந்துருக்கு, சரிங்களா. ஸோ இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அக்சஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நம்ம வந்து இப்படி கூட்டோன்னு வச்சுப்போம். சரி, இங்கே வந்து நான் 7லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். சரி, 8லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எது வரைக்கும் முடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலை, சரிங்களா. 8 அதெல்லாம் நிறுத்திட்டோன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா 8ல் ஆரம்பித்து ரிமைனிங் இருக்க எல்லா வேல்யூஸும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம், சரிங்களா. ஸோ இங்கே வந்து 8th இண்டெக்ஸ் அதில் ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் ரிமைனிங் உள்ளது எல்லாமே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இது போல் மைனஸ் வேல்யூஸ் அல்லது நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து நம்ம இண்டெக்ஸாக யூஸ் பண்ணலாம். சரி, -1 கொடுக்குறோன்னு வச்சுப்போம். ST இண்டெக்ஸ் வேல்யூ வந்து -1 அப்படின்னா அந்த N அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் உள்ள லாஸ்ட் கேரக்டர் டிஸ்பிளே ஆகும், சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்ட்ரிங் ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு வந்து மிடில் ஆஃப் இந்த 2 மட்டும் வரணும்னு வச்சுப்போம். TO இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரிங்கில் TO மட்டும் வரணும் நமக்கு, சரிங்களா. ஸோ இப்போ எப்படி பண்ணலாம்,
இது இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 5 6 7 8லேருந்து ஆரம்பிக்குது இல்லையா, 8 9 அது வரைக்கும் வரணும் இல்லையா. சரி, நான் என்ன பண்ணலாம், எஸ்டி 8ல் ஆரம்பிக்கணும். சரிங்களா, நீங்கள் வந்து 10 போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு என்ன வரும், 9 வரைக்கும் டிஸ்பிளே ஆகும். சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் டிஓ மட்டும் வரும். ஓகேங்களா. ஸோ இது ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னா அதில் அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து இண்டெக்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுக்கலாம். சரிங்களா, அதுதான் வந்து ஸ்ட்ரிங் ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டி வந்து 8th இண்டெக்ஸில் இருக்கு இல்லையா, எஸ்டி அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கில். ஸோ 8 இஸ் ஈக்குவல் டு ஜி அப்படின்னு அசைன் பண்ணணும்னு வச்சுப்போம். இந்த மாதிரி பண்ண முடியுமா, எஸ்டின்னு வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஆல்ரெடி இருக்குது, ஸ்ட்ரிங் வேரியபிள் வந்து ஆல்ரெடி இருக்குது. அதில் 8th இண்டெக்ஸில் வந்து என்ன பண்ணுறோம், டி இருக்குது, அதை வந்து ஜின்னு நம்ம மாற்ற ட்ரை பண்ணுறோம். மாற்ற முடியுமா, மாற்ற முடியாது. சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது இம்யூட்டபிலிட்டிஸ். ஒன்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரிங் வந்து வேல்யூ அசைன் பண்ணிட்டோம்னா அதை நம்ம என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஓகேங்களா, அதுதான் வந்து இம்யூட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ தென் வந்து என்னென்ன பேசிக் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்னென்ன பேசிக் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, நான் வந்து எஸ்டி ப்ளஸ் ST1 அப்படி கொடுக்குறேன்னு வச்சுப்போம். ஏன்னாகும் கன்கார்டினேட் ஆகும், ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் கண்டினியூஸாக டிஸ்பிளே ஆகும். ஏன்னா வந்துருக்கு பாருங்கள், வெல்கம் டு பைத்தான் வந்து எஸ்டியோட வேல்யூ. சரிங்களா, ST1ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங், ரெண்டும் கன்கார்டினேட் ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ இங்கே நமக்கு ஸ்பேஸ் வேணும்னா என்ன பண்ணலாம், இதே வந்து ஸ்பேஸ் நமக்கு வேணும்னு வச்சுப்போம். இங்கே வந்து ஒரு சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளார அல்லது டபுள் கொட்டேஷனுக்குள்ளார ஒரு ஸ்பேஸ் கொடுத்து திரும்ப ஒரு ப்ளஸ் சிம்பிள் வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ எகெயின் இதே போல் வந்து 3 ஸ்ட்ரிங்கை கன்கார்டினேட் பண்ணணும்னு வச்சுப்போம். எகெயின் சேம் மெத்தட் தான். ஸோ இங்கே ஒரு ஸ்பேஸ் வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு ST2 அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ ST1 2 ST இது 3 ஸ்ட்ரிங்குமே வந்து உங்களுக்கு கன்கார்டினேட்டு உங்களுக்கு ரிசல்ட் வரும். சரிங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் எண்ணெல்லாம் வந்துருக்கு, அடுத்தடுத்த லைனுக்கு வந்து இருக்கிறதெல்லாம் இங்கே ஸ்லாஷ் எண் வந்துருக்கு. சரிங்களா, அது. ஸோ இது வந்து கன்கார்டினேஷன் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தட். ஸோ ப்ளஸ் ஆப்ரேஷன் பண்ணால் அது மாதிரி வரும். சரி, நான் வந்து ST1 இருக்குன்னு வச்சுப்போம். ST1 ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணால் ப்ரோக்ராமிங் மட்டும் வருது இல்லையா, இதில் ST1 இன்ட்டு 2 பண்ணணும்னு வச்சுப்போம். என்ன வரும், 2 டைம்ஸ் வந்து அது டிஸ்பிளே ஆகும். ஸோ ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். சரிங்களா, அது. ஸோ இது வந்து ஒரு பேசிக் ஆப்ரேஷன். STR அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த STR மெத்தட் வந்து அதுக்குள்ளார என்ன ஆப்ஜெக்ட் கொடுக்குறீங்களோ அதை ஸ்ட்ரிங்காக மாற்றி கொடுக்கும். சரி, நான் 100 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுக்குன்னு வச்சுப்போம். ஸோ 100 ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். STR மெத்தட் வந்து என்ன பண்ணோம்னா நம்ம கொடுக்குற ஆப்ஜெக்டை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். இதே வந்து STR இப்படி கொடுக்குறோன்னு வச்சுப்போம். அது ஆல்ரெடி ஸ்ட்ரிங்காக இருந்ததுன்னா அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணிவிடும், அவ்வளோதான். இதில் வந்து நோ ப்ராப்ளம். சரிங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணணும். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங் மெத்தட் STR அப்படின்னு சொல்லி மெத்தட் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். சரி, நான் வந்து இந்த 100 இருக்கு இல்லையா, 100 அதையும் ப்ரோக்ராமிங்கும் சேர்த்து கன்கார்டினேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணணும்னு வச்சுப்போம். எப்படி பண்ணலாம், ப்ரோக்ராமிங் 100 அப்படின்னு சொல்லி நமக்கு ரிசல்ட் வரணும். ஏன்னா எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாமா. ஸோ ST1 டிஸ்பிளே பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கன்கார்டினேஷன் பண்ணணும். ஏன்னா வரணும் 100 அப்படின்னு சொல்லி வரணும். வெறுமனே 100 கொடுத்தா என்ன வரும், உங்களுக்கு எரர் காமிக்கும். ஏன்னா இது ஸ்ட்ரிங்கு, இது இன்டீஜர், நம்ம என்ன பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது, கன்கார்டினேஷனும் பண்ண முடியாது. ஸோ இதே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே சிங்கிள் கோட்ஸில் கொடுத்தா அது 100 ஸ்ட்ரிங்குன்னு எடுத்துக்கும். அல்லது STR அந்த மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், 100 ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இதெல்லாம் வந்து என்னது, ஒரு பேசிக் ஆப்ரேஷன்ஸ். சரிங்களா. தென் வந்து இன் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா. ஸோ ஒரு இன் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன் ஆப்ரேட்டருக்கு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ஸ்ட்ரிங் இருக்கும். சரிங்களா, 2 ஸ்ட்ரிங் வேரியபிள் இருக்கணும். அது என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கை வந்து ரைட் சைடில் இருக்கிற ஸ்ட்ரிங்கில் சப்ஸ்ட்ரிங்காக இருந்துச்சு அப்படின்னா பூலியன் ரிசல்ட் ட்ரூ அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரி, நான் வந்து ST அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது இல்லையா, நான் என்ன சொல்கிறேன், பைத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங்கு இருக்குது. சரிங்களா. இந்த ஸ்ட்ரிங்கு வந்து ST அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வேரியபிளில் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ என்ன வரும், இது ட்ரூன்னு சொல்லி வரணும். ஏன்னா பைத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் வந்து STயில் இருக்குது, சப்ஸ்ட்ரிங்காக இருக்குது. சரிங்களா.
ஸோ ட்ரூன்னு சொல்லி வரும். இதே வந்து நான் பி ஸ்மால் லெட்டரில் வைக்கிறேன்னு வச்சுப்போம், ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். இது ஒன் ஆர் மோர் கேரக்டர்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் சப்ஸ்ட்ரிங்காக இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த இன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணலாம். சரிங்களா, நமக்கு வந்து பூலியன் ரிசல்ட் கிடைக்கும். இருந்தால் ட்ரூ அப்படின்னு சொல்லி கிடைக்கும், இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ சப்ஸ்ட்ரிங்கோடைய மெம்பர்ஷிப்பை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு இன் ஆப்ரேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். தென் வந்து வாட் ஆர் தி பில்டின் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நான் வந்து லென்த்துன்னு சொல்லி ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் இருக்குது, லென்த் ஆஃப் st2. யூஸ்வலாக வந்து இந்த வேரியபிள் எக்ஸ்ப்ளோரரில் ஒரு வேரியபிள் இருக்குன்னா அதோடைய சைஸு நமக்கு கிடைக்கும். இங்கே ஸ்ட்ரிங் அப்படின்னாவே அது எந்த சைஸில் எத்தனை கேரக்டர்ஸில் இருந்தாலும் நமக்கு வந்து சைஸ் வந்து ஒன்றும் தான் கிடையாது, ஏன்னா ஒரு ஸ்ட்ரிங்கு தான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அதனால் ஸோ லென்த்து கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி பில்டின் ஃபங்க்ஷன் இருக்குது, லென்த் len அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ st2 அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கோடைய லென்த் வந்து 76 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருக்கு. தென் st1 போடுவோம், ஏன்னா வந்து பார்க்கலாம். சரிங்களா, st1 லென்த் வந்து 11 கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா, அது வந்து மேக்ஸிமம் மினிமம் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் ஆஃப் st1 இது என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, st1 அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கில் இருக்கிற கேரக்டரில் எந்த கேரக்டருடைய ஆஸ்கி வேல்யூ வந்து மேக்ஸிமம் வேல்யூவோ அதை வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ st1ல் பாருங்க, st1ல் இருக்கிறதுலே வந்து ஆரோடைய ஆஸ்கி வேல்யூ தான் வந்து அதிகம், மேக்ஸிமம் நம்பர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அது மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ அதே போல் மினிமம் அப்படின்னு ஃபங்க்ஷன் இருக்குது. மினிமம் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா, ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸில் எந்த கேரக்டருக்கு வந்து ஆஸ்கி வேல்யூ மினிமம் வேல்யூவாக இருக்கோ அந்த கேரக்டர் வந்து நமக்கு கொடுக்கும். சரிங்களா, ஸோ இது ஸோ நமக்கு உங்களுக்கு ஆஸ்கி வேல்யூவோட இது தெரியணும்னா ஓஆர்டி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் இல்லையா. ஓஆர்டி ஆஃப் ஆர் கேரக்டருடைய ஆஸ்கி வேல்யூ தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். சரிங்களா, ஸோ ஆரோடைய ஆஸ்கி வேல்யூ வந்து 114. சரிங்களா, 114 114. ஸோ அதே போல் வந்து ஆஸ்கி வேல்யூ ஆஃப் கேபிட்டல் பி, ஸ்மால் பி இருக்க கேபிட்டல் பி தான் இருக்குது. சரிங்களா, அப்பர் கேஸ் லெட்டர் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஒரு சிங்கிள் கேரக்டர் கொடுத்தோம் அப்படின்னா ஓஆர்டி ஃபங்க்ஷனுக்கு இந்த சிங்கிள் கேரக்டருடைய ஆஸ்கி வேல்யூ வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மினிமம் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே வந்து ஸ்ட்ரிங்குக்கு உண்டான ஆஸ்கி வேல்யூஸ் வச்சு தான் நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். எந்த கேரக்டருடைய ஆஸ்கி வேல்யூ வந்து மினிமமாக இருக்கோ அந்த கேரக்டர் நமக்கு வந்து இங்கே கிடைக்கும். மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த கேரக்டருடைய ஆஸ்கி வேல்யூ வந்து மேக்ஸிமமாக இருக்கோ அந்த கேரக்டர் வந்து நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். ஓகேங்களா, தென் அந்த எவ்வளோ சார்ட்டட் ஃபங்க்ஷன் இருக்குது. சார்ட்டட் ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை சார்ட் பண்ணி கொடுக்கும். சரி, நான் வந்து st1 கொடுக்குறேன்னு வச்சுப்போம், சார்ட்டிங் பண்ணி லிஸ்ட்டாக கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ st1ல் என்ன இருக்குது, ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லி இருக்குது, அதை வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் சார்ட்டிங் பண்ணி லிஸ்ட்டாக கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய பேசிக் ஆப்ரேஷன்ஸ். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.